ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம். அன்பருக்கு அன்பர்களே, நாம் திருவாசகம் எனும் தேனை பருகி வருகிறோம். பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம். திருவாசகம் எனும் தேன் எந்த பகுதியிலும் இனிமை தரும் என்பதால் நாம் எந்த பகுதியை சுவைத்தாலும் அதில் மனம் ஒன்றி கரைந்து போகிறோம். அப்படித்தான் இந்த பகுதி நீத்தல் விண்ணப்பத்திலும் மாணிக்க வாசகர் இறைவனுக்கு வரும் விண்ணப்பங்களில் என்னை விட்டுவிடாதே என்று ஒவ்வொரு பாடலிலும் உருகி மருகுகிறாரே, அந்த பாவனை நமக்கு இந்த பாடல்களை பாடும்போது நம்மையும் அப்படியே பெற்றிருக்கும். தலைவன் யார் என்று தெரியாமலும் அவன் தமக்கு அருள் செய்வதற்கு தமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தெரியாமலும் விண்ணப்பம் செய்வது ஒரு வகை. இந்த வகை விண்ணப்பத்தின் அடிப்படை தம் துயரத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஆசைதான், அது மட்டும்தான். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இன்ன காரணங்களால் நீ என்னை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்து நடுவில் என்னை விடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்பதை குறிப்பிட்டு விண்ணப்பிக்கிறார்களே, அது இரண்டாவது வகை. உரிமை உள்ளவர்கள் கேட்கும் வகையிலான விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை தான் இங்கே நீத்தல் விண்ணப்பத்தில் மாணிக்க வாசகர் வைக்கிறார். என்ன அருமையான பாடல்கள் ஒவ்வொன்றும் என்று படிக்க நமக்கு புரிகின்றது அல்லவா? இப்பொழுது நாம் பாடல்களை படித்து பொருள் உணர்ந்து இன்புருவோம். வாருங்கள் நண்பர்களே. குளம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச் சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் தாமரை மேனி அப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரிற் பொறு மத்துறவே. பதப்பொருள்: பொன்னின் மின்னு, பொன் போல மின்னுகின்ற கொன்றை அலங்கல், கொன்றை மாலை அணிந்த அழகிய தாமரை போன்ற திருமேனியை உடைய அப்பா, ஒப்பு இல்லாதவனே, குலம் கலைந்தாய், என் சுற்ற தொடர்பை அறுத்தவனே, என்னை குற்றம் கலைந்தாய், என்னை குற்றத்தில் என்றும் நீக்கினவனே, கொற்றச் சிலையாம் வெற்றி வில்லாகிய விலங்கல் மேருவை உடைய எந்தையே எந்தாய் ஒரு மத்தூர கடைகின்ற மொத்து பொருந்தினவுடன் தயிரின் சுழல்கின்ற தயிர் போல மலங்கள் ஐந்தால் ஐந்து மலங்களாலும் சுழல்வன் அலைவுற்று வருந்துவேன் விட்டுடுதி என்னை விட்டு விடுவாயா. என்ன கஷ்டம் பாருங்கள் அவருக்கு. மத்தால் கடையப்படும் தயிர் சுழல்வது போல மலங்களால் அலைக்கப்படும் உயிர் சுழலும் என்கிறார். அதைத்தான் மலங்கள் ஐந்தார் சுழலும் ஒரு மத்துறவே. இனி மத்தின் அசைவு நின்றால்தான் தயிரின் சுழற்சி நிற்கும். அதுபோல மலவாதனை நீங்கினால்தான் உயிர் அமைதி உறும் என்பதும் இதனால் விளங்குகிறது. ஐந்து மலங்களாவன ஆணவம், கண்மம், மாயையும் திரோதையை என்பன. ஐந்து மலங்களும் ஆன்மாவை பாதிக்கும். இவற்றையே குற்றம் என்கிறார். இதனால் மலவாதனை உண்டாகும் சுழற்சியை நீக்கி இறைவன் அருளுவான் என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல்: மத்துரு தந்தயிரிற் புலன் நீக்கது பக்க அலங்கி வித்துருவேனை விடுது கண்டாய் வெண்டலை மிளைச்சி கொத்துரு போது மிளைந்து குடர்நிடு மாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆரச்சின் சாந்தனி சச்சயனே. பதப்பொருள்: வெண்டலை மிளைச்சி, வெண்டலை மாலையை அணிந்து கொத்துரு போது மிளைத்து கொத்துக்களாக பொருந்திய கொன்றை மலர் மாலையை சூடி குடர்நெடு மாலை சுற்றி குடல்களாகிய நெடிய மாலையை சுற்றி தத்துரு பரவின நீருடன் திருவெண்ணீருடன் ஆற செஞ்சாந்து அணி சந்தனத்தின் செம்மையான சாந்தினை அணிந்த சச்சு ஐயனே.
இளமையுடைய தலைவனே, புலன் தீக்குதுவை, புலன் தீக்கதுவ, புலன்களாகிய நெருப்பு பற்ற மத்து உரு தன் தயிரிற் கலங்கி, மத்து பொருந்திய குளிர்ந்த தயிரை போல கலங்கி அக்களத்தில் வித்துருவேனை வேறொன்றுவேனை விடுதி விட்டு விடுவாயா? விளக்கம்: தாருகாவனத்து முனிவர்கள் கோபம் காரணமாக இறைவனை அழிக்க எண்ணி கொடிய வேள்வி ஒன்று ஏற்றி அதிலிருந்து தோன்றிய வெண்டலை ஒன்றை ஏவினர். அதனை இறைவன் கையினால் பற்றி தலையில் சூடிக்கொண்டார். ஆதலின் வெண்டலை மிளச்சி என்றார். பிரம்மன் முதலிய தேவர்கள் அழிவில் அவர்தம் எலும்பு முதலியவற்றை கோத்து மாலையாக அணியும் போது அவற்றின் இனமாய குடலையும் அணிந்தனர். அதனைத்தான் குடர் நெடு மாலை சுற்றி என்றார். இவ்வாறு நிகழ்ச்சிகளும் இறைவன் என்றும் அழியாதவன் என்பதை காட்டுகிறது. சச்சு என்றால் இங்கே இளமை, அதாவது சத்து என்பதன் போலியாக கொண்டு உண்மை பொருளானவனே என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். மத்தினால் கடையப்பட்ட தயிர் கலங்கும், அதே போல ஐம்புல ஆசைகளால் காக்கப்பட்ட உயிர் கலங்கும் என்கிறது. மத்துரு தந்தையிரிற் புலன் தீக்கதுவ கலங்கி. இதற்கு முன்னர் உள்ள திருப்பாட்டில் கூட உயிர்மல சம்பந்தத்தினால் பல பிறவிகளில் சென்று ஒழும் என்பதும், இத்திருப்பாட்டில் உயிர் புலன்களின் சேர்க்கையால் இப்பிறவியிலேயே கலங்கி துன்புறும் என்பதும் ஓமையால் விளக்கப்பட்டது. இதனால் ஐம்புல ஆசையால் உண்டாகும் கலக்கத்தை போக்கி அருளுவான் இறைவன் என்பதை வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல்: சச்சையனே மிக்க தன்புணலால் புனல் விண்கால் நிலம் நெருப்பாய், பிச்சையனே விட்டுடுதி கண்டாய் வெளியாய் கரியாய், பச்சையனே செய்ய மேனியனே ஒன் பட அரவ, கச்சையனே கடந்தாய் தடந்தாள அடற்கரியே. பதப்பொருள்: சச்சு ஐயனே, இளமையுடைய தலைவனே, மிக்க தன்புணல், மிக்க குளிர்ச்சியுடைய நீரும், விண் கால், கால் என்றால் காற்று, நிலமும் நெருப்பும் தீயும் ஆக நிற்கின்ற விச்சையனே, வித்தையை உடையவனே, வெளியாய் வெண்மை நிறமுடையவனே, கரியாய் கருமை நிறமுடையவனே, பச்சையனே செய்ய மேனியனே, செம்மேனியை உடையவனே, ஒள் என்றால் அழகிய, படம் படத்தை உடைய அரவம் பாம்பாகிய, அதனை கச்சையனே அரைக்கச்சினில் அணிந்தவனே, தடம் தாழ பெரிய அடிகளை உடைய அடல்கரி வலியமைந்த யானையை கடந்தாய் வென்றவனே, விட்டுவிடுதி என்னை விட்டு விடுவாயா? இறைவன் ஐம்பெரும் பூதங்களாய் இருக்கிறான் என்கிறார். அதைத்தான் புனல் விண் கால் நில நெருப்பாம் பிச்சையனே. உருவமில்லாத பெருமான் உருவமாய் தோன்றுவது அற்புதம் ஆகையாலே அதைத்தான் விச்சையனே, வித்தைக்கு உரியவனே என்றார். இறைவன் 5 தொழில்களை இயற்ற 5 மூர்த்திகளாய் இருந்ததைத்தான் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே என்றார். படத்தை உடைய அரவத்தை கச்சாக அணிதலும் வலியமைந்த யானையை வெல்லுதலும் போன்று நம்மையும் தளர விடாது காக்கும் செயற்கரிய செயலையும் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தன்னை விட்டு விடாது இருக்க வேண்டும். இதனால் இறைவனுடைய எல்லாம் வல்ல தன்மையை இங்கே வலியுறுத்தி கூறுகிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல்: அடற்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்து என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விழு தொண்டற்கல்லால், தொடர்கரியாய் சுடர் மாமணியே சுடுதீ சுழ, கடற்கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே. பதப்பொருள்: விழு என்றால் மேலாகிய தொண்டர்க்கு அல்லாது, அடியார்களுக்கு அல்லாது தொடர்க்கு அறியாய், ஏனையோர்க்கு பற்றுதற்கு அருமையானவனே, புரியாதவனே, சுடர் மாமணியே ஒளி விளங்கும் பெரிய மாணிக்கமே, சுடுநீர் சுழல சுடும் தீயாகிய வடவையும் நிலை கலங்க, கடற்கு கடலின் கண் அரிதாய் எழும் அருமையாய் உண்டாகிய நஞ்சை அமுதாக்கும் கரைக்கண்டனே, நீலகண்ட பெருமானே, விடற்கரியாய் விடுதற்கு அருமையானவனே, அரியவனே, அடல் கரிபோல் வலி பொருந்திய யானையை போன்ற ஐம்புலன்களுக்கு அஞ்சி ஐம்புல ஆசைக்கு பயந்து அழிந்த என்னை, உள்ளம் ஒடுங்கிய என்னை விட்டுடுதி
விட்டு விடுவாயா? என்ன அழகான விண்ணப்பம் பாருங்க இது. பார்க்கடலில் தோன்றிய விடம் ஊழித்தீயினும் கொடுமை உடையதாகதால் கடு, அதாவது சுடுதீ சுழல என்கிறார். பார்க்கடலில் உண்டாகிய நஞ்சு தேவரால் கூட தாங்குதற்கரிய பெரிய விடமாதல், பெரிய விஷம், கொடிய விஷம். அதனால்தான் அரிதா எழு நஞ்சு என்றார். யானையை போன்று வலிமையுடையன ஐம்புலன்கள், அதனால் தான் அடற்கரி போல ஐம்புலன்கள் என்றார். நஞ்சை அமுதாக்கி அமரரை காத்த இறைவன் ஐம்புல ஆசையை மாற்றி தம்மையும் காக்க வேண்டும் என்கிறார். ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விட்டுடுதி என்பது அவரது விண்ணப்பம். இதனால் இறைவன் ஐம்புல ஆசையை நீக்கிய அடியவர்களாலேயே அடையத்தக்கவன் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம். அடுத்த பகுதியிலே மேலும் உள்ள நீத்தல் விண்ணப்ப பாடல்களை பாடி இன்புறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் நாகராஜன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.